ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வழக்கம் போல் ஒரு ஷின்சான் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் வழக்கத்துக்கு மாறான ஒரு எபிசோட் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்ஸி கோஸ்ட் ஸ்பெஷல் எபிசோட். ஸோ வீடியோ வேறு லெவலில் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தலைவனை டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பான். நல்லா மிக்ஸி பண்ணி கொடுத்த ரைஸ் கேக்கை மூக்க பிடிக்க தின்னுட்டு சிரிச்சுக்கிட்டே, அம்மா நீங்கள் பண்ணியிருக்கிற ரைஸ் கேக்கு உங்களை மாதிரி ரொம்ப சுமாராக இருக்குன்னுமா. மிக்ஸியும், உனக்கெல்லாம் சமைச்சு போடுறேன் பாரு, நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவேன்னுவாங்க. அடுத்து இவங்களும் தூங்கலான்ட்டு சொல்லிட்டு ரெடியாவாங்க. அங்கே நம்ம தலைவன் கையில் 2 பொம்மையை வச்சுக்கிட்டு டொமுக்குன்னு சண்டை விட்டு விளையாடிட்டு இருப்பான். மிக்ஸி பார்த்துட்டு என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் நம்ம தலைவனும், அம்மா உங்களை மாதிரி கொடூரமாக இருக்கிற இந்த பொம்மையை, என்ன மாதிரி ஹீரோ மாதிரி இருக்கிற இந்த ஆக்ஷன் காமெடி பொம்மையை வச்சு நான் அடிக்கிறேன்மா. உடனே மிக்ஸியும், இப்போ மட்டும் நீ தூங்கலை, அவனை அதை விட கொடூரமாக மாதிரி மண்டையிலே கொட்டுவேன்னு சொல்ல நம்ம தலைவனும் ரைட்டு நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துப்பான். ஆனால் இப்போ தூக்கத்துலேயும் கொடூரமான அம்மாவான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ திடீர்னு மிக்ஸியும் ஐயோ அம்மா அப்பா கடவுள்னு சொல்லிட்டு பயங்கரமாக துளிச்சிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம தலைவனும் கிட்ட போயிட்டு, தாயே உங்களுக்கு என்னாச்சுன்னுமா. மிக்ஸியும், என்னன்ட்டு தெரியல ஷின்சான், உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது, நீ ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணுப்பான்வாங்க. நம்ம தலைவனும் டக்குன்னு மிக்ஸியோட தலைமையில ஏறி ஜம்முன்னு உக்காந்துப்பானா. மிக்ஸியும், என்னடா பண்ணுற, அவனை அடுத்த முறை உக்காரத்துக்கு உனக்கு பேக் இருக்காது, வேற ஏதாச்சும் பண்ணிடான்னு சொல்ல இப்போ நம்ம தலைவனும் அப்படியே மிக்ஸியை தொட்டு பார்ப்பான். அப்படியே மிக்ஸியோட உடம்புக்குள்ளே போயிடுவான். இப்போ நம்ம தலைவனை காட்டுறாங்க. அவனோட வீடு போலேயே ஏதோ ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே இருப்பான். இப்போ மிக்ஸி அவன் முன்னாடி வர நம்ம தலைவனும், அம்மா நீங்கள் எப்படி இங்கே, முதல்ல நான் எப்படி இங்கே வந்தேன், இங்கே என்னதான் நடக்குதுன்னுமா. மிக்ஸியும், அதை பற்றியெல்லாம் உனக்கு எதுக்கு கவலை, உனக்கு பிடிச்ச ரைஸ் கேக் வச்சுருக்க, வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த கேக்கை கொடுக்க நம்ம தலைவனும் நல்லா பூந்து விளையாடுவான். மிக்ஸியும், இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்க நம்ம தலைவனும் அட்டகாசமாக இருக்குன்னுமா. அடுத்து மிக்ஸியும், வா நான் உனக்கு பிடிச்ச சாக்கோபியெலாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சாக்கோபியை கொடுக்க நம்ம தலைவனும் சலிக்காமல் சாப்பிடுவான். அடுத்து நம்ம தலைவனும் பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருப்பான். மிக்ஸியும் பார்த்துட்டு, நீ சூப்பராக விளையாடிட்டு இருக்க, நீ எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடு, வா நீ முதல்ல கொஞ்சம் ரைஸ் கேக்கை சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம தலைவனும் மீண்டுமா இதுக்கு ஒரு ரெண்டே இல்லையான்மா. இப்போ தூரத்துலேருந்து ஷின்சான் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும். நம்ம தலைவனும், அம்மா அங்கே என்னமோ ஒரு சத்தம் கேட்குதுன்னுமா. மிக்ஸியும், ஷின்சான் நீ அந்த பக்கமாக போகக்கூடாது, அந்த இடத்துல பேய் இருக்குன்னுவாங்க. நம்ம தலைவனும், என்னது பேயா, ஆனால் தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெறி கொண்டு ஓடி போயிட்டு அந்த கதவை திறந்து பார்ப்பான். அங்கே மிக்ஸி தூக்கணாங்குருவி போல் தொங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம தலைவனும் மிக்ஸியை பார்த்துட்டு, என்னடா இது நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி மாதிரியே இருக்கேன்மா. இப்போ மிக்ஸியும், மூஞ்சி மேலேயே குத்துவேம்மா, அவனை நான் தாண்டா உங்கள் அம்மா, என்னை இறக்கி கீழே விடுறான்வாங்க. இப்போ நம்ம தலைவனும் மிக்ஸியை இறக்கி கீழே விட்டுட்டு, அம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா அப்போ அங்கே இருக்கிறது யாருன்னு கேட்க மிக்ஸியும், ஐயோ ஷின்சான் இங்கே இருக்கிற நான் தான்னா, அங்கே இருக்கிற நான் கிடையாதுன்னுவாங்க. இப்போ நேரம் அந்த மிக்ஸி உள்ள வந்துட்டு, ஷின்சான் வா நம்ம 2 பேரும் போய்ட்டு ரைஸ் கேக் சாப்பிட்லான்னு கூப்பிடுவாங்க. இப்போ கட்டி இருக்கிற மிக்ஸியும், சாலா என்னோட பையனை ரைஸ் கேக் சாப்பிட கூப்பிடுறதுக்கு நீ யாருன்னு கேட்க உடனே அந்த மிக்ஸியும், ஷின்சான் உன்னோட பையனா, ஷின்சான் என்னோட பையன், நீ வா ஷின்சான்னு கூப்பிட. இப்போ கட்டி இருக்கிற மிக்ஸியும், என்னோட பையன் யார் கூப்பிட்டாலும் போயிடுவானா, அவனுக்கு தெரியும்ப்பா யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்னு சொல்ல நம்ம தலைவனும், ஆமாம் எனக்கு தெரியுமே, ஆனால் யாருன்ட்டு எனக்கு தெரியலையேப்பான்மா. இப்போ அந்த மிக்ஸியும், ஷின்சான் நீ இந்த பொம்பளையை டோட்டலாக உன்னோட மெமரியை விட்டு எரேஸ் பண்ணிடுன்னு சொல்ல நம்ம தலைவனும், கண்டுபிடிச்சிட்டேன், கட்டி இருக்கிற இவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்ல இப்போ மிக்ஸியும், சூப்பர்டா சிங்க குட்டி, என்னோட கட்டை ஊற்று விடுறான்னு சொல்ல நம்ம தலைவனும் கையை வச்சு அவக்க டைப் பண்ணுமா. பட் ரொம்ப டைட்டாக இருக்குமா. மிக்ஸியும், பல்லு சும்மா தானே இருக்கு, வாயை வச்சு கடிடான்னு சொல்ல நம்ம தலைவனும் கழித்து பார்த்துட்டு, மதர் இந்த கயிறு சூஷி மாதிரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னுமா. மிக்ஸியும், ஐயோ கொல்றானே, அவனை முதல்ல கயிறு அவுத்து விடுறான்வாங்க. நம்ம தலைவனும் கயிறு அவுத்து விட மிக்ஸியும் இப்போ ஃப்ரீ ஆகிடுவாங்க. இப்போ அந்த மிக்ஸியும், நான் அவ்வளோ சொல்லியுமே நீ கயிறு அவுத்து விட்டுட்டல, உங்களை நான் விட மாட்டேன்வாங்க. நம்ம தலைவனும், அதான கயிறு அவிழ்த்து விட்டுட்டேனே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு புரிவுரி டான்ஸ் ஆடி காட்டுவானா. உடனே அந்த மிக்ஸியும் கையில் ஒரு ரிமோட் எடுத்து ஒரு பட்டன் நமக்கு, அவ்வளோதான் மிக்ஸி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. நம்ம தலைவனும், அட கடவுளே நீங்கள் எங்கள் அம்மாவை என்ன பண்ணீங்க, அந்த ரிமோட்டை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு எக்கி அந்த ரிமோட்டை பிடிக்க ட்ரை பண்ணுவான். பட் அவனுக்கு எட்டவே எட்டாது. அடுத்து நம்ம தலைவனும் டக்குன்னு ஒரு பிளானை போட்டு, அங்கே பாருங்கள் யாரோ ஓடி வரா மாதிரியே இருக்குன்னுமா. அவன் சொன்ன உடனே ஏதோ ஒரு நிழல் ஓடி வரா மாதிரியே இருக்கும். மிக்ஸியும், நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆட்டுற வேகத்தில் டக்குன்னு அவங்க அந்த ரிமோட்டை கீழே போட
உடனே நம்ம தலைவன் அந்த ரிமோட் எடுத்து அந்த ரெட் பட்டன் நமக்கு அவ்வளோதான் மிக்ஸி திரும்ப கண் முழிச்சுப்பாங்க. அடுத்த என்ன டூப்ளிகேட் மிக்ஸிக்கு பூஸ்ட்டு கொட்டு தான் இப்போ ஒரிஜினல் மிக்ஸியும் டூப்ளிகேட் மிக்ஸியோட மண்டையை பிடிச்சி ஒரு ஆட்டுவாங்க பாருங்கள். அந்த வேகத்தில் அவங்க அப்படியே மறைஞ்சே போயிடுவாங்க. இப்போ அந்த இடத்துல இருள் போயிட்டு ஒரு வெளிச்சம் வரும். மிக்ஸியும் ஷின்சான் கிட்ட நீ என்னை காப்பாற்றிட்ட தேங்க்யூன்னுவாங்க. இப்போ நம்ம தலைவனும் அப்படியே பெட்டில் இருந்து கண் முழிச்சு பார்ப்பான். மிக்ஸியும் அதே டைமில் கண் முழிச்சு பார்ப்பாங்க. நம்ம தலைவன் மிக்ஸி கிட்டே போயிட்டு அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா, ஏதோ ஆனா மாதிரி தெரிஞ்சுதேன்மா. மிக்ஸியும் என்னமோ நடந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்ன நடந்ததுன்ட்டு எனக்கு தெரியலையேன்மா. இப்போ மிக்ஸி மேலே அந்த கயிறு போல் என்னமோ ஒன்று ஒட்டியே இருக்கும். நம்ம தலைவனும் அதை மோந்து பார்த்துட்டு பழக்கப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே வாயில் போட்டுப்பான். மிக்ஸி ஆச்சரியப்பட அதோடு இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா, பை பாய்.